ஜப்பான் நிறுவனம் சென்னை அருகே ஆலை அமைக்க உள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தகவல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்கள். ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த முராட்டா எலக்ட்ரானிக்ஸ் என்கிற நிறுவனம் சென்னை ஓஎம்ஆர் சாலையில தன்னுடைய தொழிற்சாலையை தொடங்க இருக்கிறது. இந்த நிறுவனம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில தன்னுடைய நிறுவனத்தை தொடங்க இருக்கிறது. இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை மல்டி லேயர் செராமிக் கெப்பாசிட்டர் என்கிற உதிரி பாகத்தை இந்த தொழிற்சாலையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வகையில இந்த தொழிற்சாலை என்பது அமையவிருக்கிறது. ஓஎம்ஆர் சாலையில் இந்த தொழிற்சாலை அமைய இருக்கக்கூடிய நிலையில முராட்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஆப்பிள், சாம்சங் உள்ளிட்ட ஸ்மார்ட் போன் நிறுவனங்களுக்கு உதிரி பாகங்களை வழங்கி வரக்கூடிய நிறுவனமாகும். முராட்டா நிறுவனம் என்பது ஒரு பெரிய நிறுவனமாக ஜப்பான் நாட்டில் இயங்கி வரக்கூடிய நிலையில இந்தியாவில முதல் முறையாக தமிழ்நாட்டுல சென்னையில தன்னுடைய ஆலையை இங்கு அமைக்க இருக்கிறது. நந்தா, நன்றி அபினேஷ் விவரங்களுக்கு. ஜப்பானின் முராட்டா நிறுவனம் சென்னை அருகே ஆலை அமைக்க இருப்பதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் முதன்முறையாக ஆலை அமைக்கும் அந்த நிறுவனம் சென்னை அருகே ஆலை அமைக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.